வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றியும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு அறிவிப்பு ரிமைனிங் மறுபடியும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 10th 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 19,900 அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் 25/9/2023. ஸோ இந்த டேட் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி தான். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கணும். அதேமாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஃபாதர் நம்பர், அதேமாதிரி உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுனதுக்கப்புறம் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி, தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. தென் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன, அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் என்ன, எவ்வளோ வந்து இருக்குது, உங்களுடைய ஜெண்டர் என்ன, அதே மாதிரி இமெயில் ஐடி, ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th வந்து எப்போ படிச்சிங்க, இயராக பாசிங் என்னது, டோட்டல் மார்க்ஸு, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. தென் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய லைசன்ஸ் நம்பர், அதே மாதிரி அதனுடைய இஷ்யூ டேட்டு, வேலிடிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. தென் லைட் மோட்டர் வைக்கலாம் அல்லது வந்து ஹெவி மோட்டர் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைன் பண்ணிவிட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் முழுக்க ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் 25/9/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மெயில் மோட்டார் யூனிட் சர்டிஸ்கர், ஸோ இங்கே தான் வந்து அனுப்பணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிறத வந்து 25/9 ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து 100 rupees வந்து சார்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்குங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சண்டிகர்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு டிஐடி அலவன்ஸ்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 23,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. வேக்கண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30 இயர்ஸ் வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட், 32 இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க கார் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரியில் மெயில் மோட்டார் சர்வீஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வில்லிங் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.